மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கமலஹாசன் அவர்கள் சமீபத்தில் ஒரு முக்கியமான கருத்து ஒன்று தெரிவிச்சிருக்காரு. அது எங்கே போய் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில் நடந்த விவகாரம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போய் தானும் அந்த மக்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய கமலஹாசன் ஒரு முக்கியமான அறிவுரை ஒன்று சொல்றாரு. தயவுசெய்து எல்லா பேரும் அந்த அறிவுரையை கேட்டு நடக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது என்ன அப்படின்னா, குடிக்காதீங்கன்னு யாரையும் சொல்ல முடியாது, அதே நேரம் குறைவா குடிங்க அப்படின்னு சொல்ல முடியும். குடிக்கிற இடத்துலயே அதாவது எங்கே நீங்கள் விஸ்கி பிராஞ்செலாம் விற்கிறீங்களோ அந்த இடத்துலையே குறைவாக குடிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான அறிவுரையான இடமாவும் அது வச்சுக்கணும். அப்படின்ற விதமாக இருந்துச்சுன்னா இந்த சமூகம் திருந்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. எனவே இந்த மாதிரி டாஸ்மாக் கடைகள் இவ்வளோ இருக்கும்போது நீங்கள் ஏன் போய் எரிசாராயத்தையும் கள்ளசாராயத்தையும் குடிக்கிறீங்க? இந்த மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை. மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கணும். நாம தான் இதனால் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நீளமாக பேசிட்டு போயிருக்காரு. நான் இப்போ பேசினேன் இல்லையா, இதில் ஏதாவது ஒரு விளங்குச்சா உங்களுக்கு? இந்த ஆள் திமுக அரசியலில் வெற்றி பெறுன்றதுக்காக, திமுகவுக்கு எதிரான ஓட்டெல்லாம் கிடைக்கிறதுக்காகவே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அந்த வேலையை நல்லபடியாக முடிச்சிட்டாப்புல. இப்போ கட்சியை அதிலே கொடுத்துட்டாப்புல, இவர் அதிலே அடைக்கலம் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது. அப்போ மக்கள்கிட்ட போய் இவர் குழப்புறாராம். எப்படி குழப்புறாரு? நீங்கள் தான் இதற்கு காரணம். இவ்வளோ டாஸ்மாக் கடைகள் இருக்கும்போது நீங்கள் ஏன் கள்ள சாராயத்தை குடிக்கிறீங்க? நீங்கள் மருந்து கடைகளை விட டாஸ்மாக் கடைகள் நிறையா இருக்குது. பின்ன எதுக்கு நீங்கள் அந்த சாராயத்தை வாங்கி குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றது மூலமா என்ன சொல்றாரு அப்படின்னா, தப்பு எல்லாமே உங்க மேலதான் இருக்குது, அரசாங்கத்தின் மீது இல்லை அப்படின்னு திமுக அரசாங்கத்தை எந்த விதத்திலும் கண்டனம் தெரிவிக்காம மக்கள் தான் தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கமலஹாசன் அவர்களுக்கு சொல்லி ஆக வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னா, அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இது சொன்ன இடத்துல இருந்து மிக முக்கியமான விஷயம், கமலஹாசன் பேச வேண்டிய விஷயம். கமலஹாசன் மட்டும் கிடையாது, மக்கள் எல்லா பேருமே பத்திரிகையாளர் ஆரம்பிச்சு தன்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆளை பலி கொடுத்துட்டு நிற்கக்கூடிய அந்த குடும்பங்கள் இருக்காங்களே, அந்த குடும்பங்கள்ல ஆரம்பிச்சு தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் இந்த குரல் வந்தாடும். அது என்ன அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்துச்சுல, அதை கொண்டு வந்து சேர்க்கிறாங்களே 19-20 அதில் சேர்க்கும் போது தொடர்ந்து 2 நாட்கள்ல சும்மா 48 மணி நேர கணக்கில் சும்மா 30க்கும் மேற்பட்ட உயிர்கள் இறந்து போறாங்க. 30க்கும் மேற்பட்டோர் துடிதுடிச்சு இறந்து போறாங்க. இவங்க எல்லாரும் அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக சிகிச்சைக்கு அட்மிட் ஆகிறாங்க. அதாவது 108 ஆம்புலன்ஸ் சேவை மூலமாக உடனடியாக விரைந்து இந்த எல்லாரையும் கொண்டு போய் அந்தந்த மாவட்ட மருத்துவமனைகளை சேர்க்கிறாங்க. அருகே கூட மருத்துவமனையில் சேர்த்தாலுமே கூட உடனடியாக தெரிய வருது என்ன அப்படின்னா, இவங்க கள்ளச்சாராயம் குடிச்சிருக்காங்க, அதுல மெத்தனால் இருக்கு. அந்த மெத்தனாலின் காரணமாக இவங்களுடைய உயிர் ஏறக்குறைய ஊசலாடிக்கிட்டு இருக்குன்னு தெரியுது. உடனடியாக எல்லாரும் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. ஒரு உயிருக்கு போராடிக்கூடிய இந்த மாதிரி நிலைமையில வரும்போது, எடுத்துக்காட்டுக்கு ஒரு பாம்பு கடியோ இல்லாட்டி ஒரு தேல் கடிச்சிருச்சோ இல்லாட்டி விஷமான ஒரு குளவி கடிச்சு வச்சுக்கவே, இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் போகும்போது அந்த குறிப்பிட்ட மருத்துவமனை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட விஷத்தை முறிக்கக்கூடிய மருந்துகளை உடனடியாக உங்கள் உடலில் செலுத்தி அந்த மேற்கொண்டு அந்த விஷம் உங்கள் உடம்புல பரவாமல் இருக்கிறத தடுத்துட்டு பரவிய விஷத்தை முழுமையாக முறிக்கணும். இதுதான் முதலாவது சிகிச்சைன்னு வச்சுக்கோங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இவங்க எல்லா பேரும் எத்தனால், அதாவது கள்ளசாராயத்தில் எத்தனாலுடைய கலப்பு அதிகமாக இருந்து இவங்க குடிச்சு வந்து சேர்றாங்க. அப்போ உடம்பு முழுவதும் எத்தனால் இருக்கு, அந்த எத்தனாலுக்கான விஷத்தை முறிக்கணும். நீங்க விஷ முறிவு ஆன்டிடோட் இருக்கு இல்லையா, அதாவது மெத்தனாலுக்கு தேவையான ஆன்டிடோட்டை நீங்க கொடுத்தீங்களா, அந்த விஷ முறிவுக்கு தேவையான மருந்துகளை நீங்க கொடுத்தீங்களா அப்படின்ற முதலாவது கேள்வி எழுப்பணும். அதை மக்கள் எல்லா பேருக்கும் புரியுற லாங்குவேஜில் சொல்றேன் கேளுங்க. நீங்க பாம்பு கடின்னு போறீங்கன்னா அந்த பாம்போட விஷத்தை முறிக்கிறதுக்கு ஆன்டிவெனம் அப்படின்னு ஒரு மருந்து அந்த விஷத்தை முறிக்கிறதுக்காகவே இருக்கும். அதுதான் முதலாவது போடுவாங்க. இது புரியுதா? இதே மாதிரி தேல் கடிச்சாலும் இருக்கு, இதே மாதிரி குளவிகள் கடிச்சாலும் இருக்குது. இதே மாதிரி தான் இந்த எத்தனால் உள்ள போனா இருக்க வேண்டிய மிக முக்கியமான மருந்து, அந்த விஷத்தை முறிக்க தேவையான மிக முக்கியமான மருந்து என்ன அப்படின்னா, அந்த மருந்தோட பேர் வந்து ஃபோமிபிசோல். இந்த மருந்து இருந்துச்சா, இந்த மருந்து இந்த கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு வந்த ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்கப்பட்டதா அப்படின்ற கேள்வியை மட்டும் முன்வைங்களேன். 2 நாட்களாக பாதிக்கப்பட்டு வந்த நபர்கள் இருக்காங்களே, அவங்க யாருக்கும் இந்த விதமாக அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய எந்த ஒரு மருந்தும் கொடுக்கப்படலை. இது வரக்கூடிய தகவல். இந்த கேள்வியை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பிச்சு ஏகப்பட்டவர் இப்ப எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷத்தை முறிக்கக்கூடிய மருந்தை 2 நாட்களாக கொடுக்காது ஏன்னா நான் சொல்றேன் அதுக்கு. ஏன்னா மருந்து தட்டுப்பாடுன்றது நீங்க எடுத்து பாருங்க. என்னுடைய வீடியோல கடந்த 3 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் 2022, 23 இப்ப கூட 24 தொடர்ந்து எல்லா இடங்கள்லையுமே மருந்து தட்டுப்பாடு. அது முக்கியமாக அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், ஊராட்சிக்கு கீழே வரக்கூடிய சுகாதார நிலையங்கள், இது எல்லா இடங்களிலும் மருந்து தட்டுப்பாடு இருக்கு. மிக முக்கியமாக சமீபத்தில் நீ ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது சேலம், ஈரோடு ஆரம்பிச்சு மதுரை வரைக்கும் கூடிய எல்லா மருத்துவமனைகளிலுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, குளுக்கோஸ் என்ன போறோம்,
குளுக்கோஸை வெளியே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்தந்த மருத்துவமனைகளுக்கு அறிவுரை சொல்லப்படுது. இந்த இடத்துல கமலஹாசன் போன்ற அறிவி ஜீவிகள் எதை மறைக்க முயற்சி பண்றாங்கன்ற விஷயத்துக்குள்ள வரேன். அது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்ற விஷயத்தை இப்படி புரிஞ்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா, இப்ப மாவட்டம் தோறும் தலைமை அரசு மருத்துவமனைன்னு இருக்குது. 31 32 இருக்குது. இந்த அரசு தலைமை மருத்துவமனைகள் இருக்குல்ல, அந்தந்த மாவட்டங்கள் இருக்கிற ஊராட்சி ஒன்றியங்கள் இல்லாட்டி சுகாதார நிலையங்கள் இருக்குல்ல, இதுல போய் காப்பாற்றப்பட முடியாத நிலைமை இல்ல அவசர ரீதியாக மேற்கொண்டு சிகிச்சைகள் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, இந்த மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பாங்க. இது புரியுதா? இது 32க்கு மேல இருக்குது. இதற்கு கீழே ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இப்படி ஏகப்பட்ட கட்டமைப்பு இருக்குது. இது ஒரு சுமார் 8000க்கு மேற்பட்ட கட்டமைப்புகள் இருக்குது. இந்த கட்டமைப்புகள் எல்லாமே இயங்குது இல்லையா? இந்த கட்டமைப்புகள் இயங்குறதுக்கு 2 முக்கியமான சாஃப்ட்வேர் இருக்குது. அது என்ன நான் சொல்றீங்க, நீங்களே தேடி பார்த்துக்கோங்க. அது என்ன அப்படின்னா, ட்ரக் அண்ட் வேக்சின் டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று இருக்குது. DVDMS ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதுக்கப்புறம் வேர்ஹவுஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நினைக்கிறேன். வேர்ஹவுஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஒன்று இருக்குது. இந்த 2 சாஃப்ட்வேர்ல இந்த 2 சாஃப்ட்வேர் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். அது என்ன அப்படின்னா, இப்படி அரசு மருத்துவமனைகளுக்கு மருந்து கொண்டு போய் சேர்க்கிறது யாரு அப்படின்னா, அரசு மருத்துவமனைகள் தனியா வாங்குறது கிடையாது. தமிழக அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் ஒன்று இருக்குது. தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் ஒன்று இருக்குது. புரியுதா? தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக மருந்துல இருந்து அங்கே தேவையான, அதாவது எக்ஸ்ரே மிஷின்ல இருந்து ஏகப்பட்ட உபகரணங்கள் இருக்கு இல்லையா, அதாவது மருத்துவமனைகளுக்கு தேவையான எல்லா உபகரணங்களையும் வாங்கி மருந்து பொருட்களை வாங்கி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த எல்லா மருத்துவமனைகளுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. இது புரியுதா? இதை அனுப்பி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு இந்த 2 சாஃப்ட்வேர் தேவைப்படுது. அது என்ன தேவைப்படுது அப்படின்னா, ஒவ்வொரு மருத்துவமனையிலும் எவ்வளவு மருந்து ஸ்டாக் இருக்குது, அது எவ்வளவு தட்டுப்பாடோட இருக்குது, அது இப்போதைய நிலைமை என்ன, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் என்ன நிலைமையில் இருக்குது, அதை எது சொல்ல போகிறது, ட்ரக் வேக்சின் டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்ற இந்த சாஃப்ட்வேர் சொல்லும். இந்த இடத்துல வேர்ஹவுஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்கு, இது என்ன சொல்லும் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் 36க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் இதுக்கான குடவுன் இருக்குது. இந்த குடவுன்ல இருக்கக்கூடிய மருந்துகள் எங்கெங்கே இருக்கு, எவ்வளவு இருக்குன்ற விஷயம் இது சொல்லும். எனவே எந்தெந்த மருத்துவமனைகளுக்கு எவ்வளவு மருந்து தட்டுப்பாடு இருக்கோ அதனுடைய தேவையை பூர்த்தி பண்றதுக்கு எந்த வேர்ஹவுஸ்ல கேட்டு வாங்கினா உடனடியாக இந்த மருத்துவமனைகளுக்கு மருந்து அனுப்பி வைக்கின்ற எல்லா சிஸ்டமும் இங்க இருக்கு. எல்லா சிஸ்டமும் இங்க இருக்கு, ஆனா செயல்படுறதே இல்லை. நம்புங்க, கருணாநிதி 2006 இருந்து 2011க்குள்ளாக இந்த சிஸ்டத்துக்காக சுமார் 130 கோடி செலவு பண்ணாரு. முழுசா குப்பையில தான் தூக்கி போகணும். இந்த மாதிரி இவங்க அதுல ஊழல் பண்ணதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கான சிஸ்டத்தை ரெடி பண்ணி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கொடுத்துருச்சு. யாரு, நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வந்ததுக்கு அப்புறம் இந்த ட்ரக் அண்ட் வேக்சின் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ல இந்த சாஃப்ட்வேர் ஆகட்டும், வேர்ஹவுஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல இந்த சாஃப்ட்வேர் ஆகட்டும், இது ரெண்டையுமே ஒரு பொது தளத்தில் ரெடி பண்ணி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. ஆனா அதை ஒழுங்கா அப்டேட் பண்றதே கிடையாது. யாரு, தமிழக அரசு. முக்கியமாக திமுக வந்ததுக்கு அப்புறம் அதை அப்டேட் பண்றதே கிடையாது. ஏன்னா அப்பதானே கொள்ளையடிக்க முடியும். நீங்க நம்புங்க, பல லட்சம் மருந்துகள் மருத்துவமனைகளுக்கு போகாமையே இங்க கணக்கு காமிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவு கொள்ளை நடக்குது. இன்னொரு பக்கத்து தேவைக்கு அதிகமாக மருத்துவமனைகளுக்கு மருந்துகள் அனுப்பி வைக்கப்படுது. இந்த மாத்திரைகள்லாம் ஆல்ரெடி ஸ்டாக்ல இருக்கு, மேற்கொண்டு ஆர்டர் கொடுக்க தேவையில்லை. ஆனா இந்த மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களோட இந்த திமுக அரசாங்கம் கை குலுக்கிட்டு கூடுதலாக மருந்து ஆர்டர் போட்டு அனுப்பி விட்டுட்டே இருக்குது. அதனாலதான் நீங்க அரசு மருத்துவமனை போன எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு 4 மாத்திரை கொடுத்து அனுப்பிடுவாங்க. அதுக்கு காரணம் இந்த மருந்து கொடுங்கன்னு சொல்லி எல்லா போட்டு அனுப்பி வைக்கிறது. அதற்கான ஆர்டரை அந்தந்த மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு கொடுத்து அதன் மூலமா லஞ்சம் வாங்கி இந்த கவர்மெண்ட் பொழைக்குது. இப்ப இந்த விவகாரத்தில் மீண்டும் வரலாம். அது என்ன அப்படின்னா, கமலஹாசன் போன்றவர்கள் நமக்கு அறிவுரை சொல்றாரு. அதற்கு முன்னாடி அவருக்கு இருக்க வேண்டிய அறிவு என்ன அப்படின்னா, ஊர்ல மருந்து தட்டுப்பாடு, குளுக்கோஸ் கூட ஒழுங்கா இல்லை, அந்த அறிவு உனக்கு தான் இருக்கா? நீ என்ன கேட்டு இங்க போனேன், இந்த பாதிக்கப்பட்டு வந்த இந்த நபர்களுக்கு நீங்க ஆன்டிடோட் குடிச்சு பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தின் மீது நீ உண்மையிலே அக்கறை இருக்குன்னா இந்த கேள்வி கேட்டிருப்பியா இல்லையா? இந்த கேள்வி என்ன எவனுமே கேட்கவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி சில பேர் மட்டும் தான் கேட்டு இருக்காங்க. இந்த கேள்வியை யாரும் கேட்கவே இல்லை. இன்னைக்கு மருந்தகத்தை பத்தியும் இப்போ தமிழ்நாடு மருந்தகோட எண்ணிக்கையை பத்தியும் டாஸ்மாக் கடைகளோட எண்ணிக்கையை பத்தியும் நமக்கு பாடம் எடுக்கக்கூடிய கமலஹாசன் போட்டு சொல்ல வேண்டியதுன்னா, நீ போய் அங்கே கேட்டிருக்கணுமா இல்லையா? ஏன்டா அந்த விஷ முறிவுக்கான மருந்தை போடலைன்னு நீ கேட்டது வச்சுக்கவே. ஏன்னா இல்லை, 2-3 நாளைக்கு அப்புறம் தான் நாங்களே வாங்கினோம். 35 பேருக்கு அப்புறம் செத்ததுக்கு அப்புறம் தான் நான் வாங்கணும். அது வரைக்கும் நாங்கள் வாங்கவே இல்லை. ஏன் வாங்கல, எங்கிட்ட இல்லவே இல்லை அப்படின்ற உண்மையை தமிழ் அரசு சொல்லியிருக்கோம். அப்பதான் உங்களுக்கு இன்னொரு உண்மை புரிஞ்சிருக்காது. என்ன அப்படின்னா, இந்த ரமணா படத்தில் இருக்கு இல்லையா, அந்த செத்த புடத்தை வச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு டாக்டர்லாம் ஓடிக்கிட்டு தான் பாருங்க, அந்த கதைக்கு இந்த கதைக்கு வித்தியாசம்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னு கேளுங்க, ஏன்னா
மெத்தனால் உடம்புல ஏறி இருக்கு, முழு விஷத்தோட தான் உள்ள கொண்டு வராங்க. அந்த நோயாளியை காப்பாற்றுறதுக்கான முதல் வேலையே அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த விஷத்தை முறிக்கிறது. அதுக்கு மருந்தே இல்லைன்னா நீ என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்ப? நீ சத்தியமா சொல்லி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்ப? அதனால சொல்றேன், அந்த ட்ரீட்மெண்ட் ரிசீட் இருக்கு இல்லையா, என்ன ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்தன்ற விவரம் இருக்கு இல்லையா, அதை வெளியிட சொல்லுங்க பார்ப்போம். தமிழக அரசுக்கு திராணின்னு ஒன்று இருந்தா, ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு தெம்புன்னு ஒன்று இருந்துச்சு. நான் வெளிப்படையா செயல்படுறேன் சொல்லுங்க, எங்க வெளியிட சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்றேன் உங்களுக்கு, சேலம் ஆரம்பிச்சு பல இடங்கள்ல நான் பார்த்த வரைக்கும் இந்த எக்ஸ்ரே இருக்கு பாருங்க, அதை ஜெராக்ஸ் மிஷின் இருக்கு பாருங்க, அதுல எடுத்து கொடுத்தாங்க. ஏவனா எக்ஸ்ரே ஜெராக்ஸ் மிஷின்ல பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூல வளர்ச்சி குன்றி போடாங்க பாருங்க, அவங்க கூட செய்ய மாட்டாங்க. ஜெராக்ஸ் மிஷின்ல எக்ஸ்ரே இருக்கு இல்லையா, அதோட காப்பியை ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. எங்க? சேலம் பக்கத்துல. இந்த நியூஸ் வந்துச்சா இல்லையா? அந்த லட்சணத்துல அரசு மருத்துவமனைகள் மோசமான கட்டமைப்புக்கு போனதுக்கு யார் காரணம்? முழுக்க ஸ்டாலின் கவர்மெண்ட் தான் காரணம். இந்த எல்லா அரசு மருத்துவமனைகளும் கைவிடப்பட்ட நிலைமையில தான் இருக்கு. அங்க எந்த மருந்து மண்ணாகட்டையும் கிடையாது. எது போனாலும் வெளியில போய் வாங்கிட்டு வந்து அங்கே உள்நோயாளிகளை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில தான் இந்த கவர்மெண்ட் இருக்குது. குளுக்கோஸ் கூட கிடையாது. குளுக்கோஸ் கூட சில மாதங்களுக்கு முன்னாடி கிடையாது. முடிஞ்சா திமுக கவர்மெண்ட்டுக்கு திராணி இருந்தா எவ்வளவு கேஸ் போட சொல்லுங்க, நான் சந்திக்க தயார். எந்தவித மாநஷ்ட வழக்கு சந்திக்க தயார். நான் சொல்றது 100% உண்மை. இங்க மருந்து தட்டுப்பாடுன்றது 1-2 கிடையாது. உயிருக்கு ஆபத்தான நிலைமையில வரக்கூடிய நோயாளிகளுக்கு முதல் சிகிச்சையா கொடுக்கறதுக்கு தேவையான சுமார் 20க்கும் மேற்பட்ட மருந்துகள் பெரும்பாலான இடங்கள்ல கிடையாது. தட்டுப்பாடு தான். இதை வெளியே வாங்க, இல்லாட்டி உங்க உயிர் போயிடும். அதாவது அரசு மருத்துவமனைக்கு போனாலே அந்த நோயாளி சுவாகா தான். அந்த லட்சணத்துல தான் திமுக கவர்மெண்ட் கடந்த 3 வருஷமா இயங்குது. இதனாலதான் கர்ப்பிணி பெண்கள் சுமார் 15க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் சிகிச்சை காரணமாக, போதிய சிகிச்சை இல்லாத காரணமாக இறந்து போவானுங்க. எனவே 15 கர்ப்பிணி பெண்களுக்கு யாருக்குமே இந்த 10 லட்சம் கொடுக்கவே இல்லை. கள்ளச்சாராயம் குடிச்சா பாருங்க, அவனுக்கு 10 லட்சம் கொடுத்துருச்சு. ஏன்னா இது எல்லாம் பெருசு ஆகப்படவே இல்லை. ஒரே நாள் இவ்வளவு பேர் செத்ததுனால இது பெருசு ஆயிருச்சு. தமிழ்நாட்டில் இந்த மருத்துவ கட்டமைப்பு மோசமான நிலைமைக்கு போய் அதனால தினம் பல 100 உயிர்கள் போய்கிட்டு இருக்குது. இன்னைய தேதியிலும் போய்கிட்டு இருக்குது. அதுக்கு காரணமே அரசு மருத்துவமனைகளுடைய கட்டமைப்பு முழுசா சிதைச்சிருக்கானுங்க இந்த திமுக கவர்மெண்ட். அதனுடைய மிக தீவிரமான வெளிப்பாடு எப்படி வந்துருச்சு? ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை வந்து ஃபுட்பால் நல்லா விளையாடும், ஆனா அதோட காலை எடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? இந்த செய்தி வந்தப்பலாம் மனசுல ஈரம் இருந்தா எல்லா பத்திரிகையாளனும் உட்காந்து விவாதம் பண்ணிருக்கணுமா இல்லையா? என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, அரசு மருத்துவமனைகளுடைய கட்டமைப்புடைய நிலைமை என்ன, இது விவாதம் பண்ணிருக்கணுமா இல்லையா? 4 வருஷத்துக்கு முன்னே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கவர்மெண்ட் இருக்கும்போது ஒரு குழந்தை அவங்களுடைய தப்புனால ஆழ்துறை கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. இதை தீபாவளி டயத்துல 4 நாள் லைவ்ல போட்டானுங்க. யாரு? இங்களுடைய பத்திரிகையாளர் எல்லாமே லைவ்ல போட்டானுங்க, விவாதம் பண்ணானுங்க. அதுல என்ன விவாதம் பண்றதுன்னு கிடையாது. ஆனா விவாதம் பண்ணி எல்லா பத்தியும் சோகமான நிலைமைக்கு தள்ளானுங்க. ஆனா இன்னைக்கு முக்கியமான பத்திரிகையாளர் தன்னை சொல்லிக்கூடிய எவனுமே இதை எடுத்து விவாதம் பண்ணவே இல்லை. ராஸ்கல் கமலஹாசன் கடைசியாக என்ன சொல்றாரு? மக்கள் தான் காரணம், குடியை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க, குடிக்கு விற்கிற இடத்துலயே குறைச்சு குடிங்கன்னு அறிவுரை சொல்லுங்க. இப்ப ஊருக்குள்ள குழப்பற வேலை பார்த்தா கோவம் வருமா இல்லையா? திமுக அரசாங்கத்தை எந்த விதத்திலும் கண்டனம் தெரிவிக்காம மக்கள் தான் தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. தமிழ்நாட்டில் மருந்து கடைகளை விட டாஸ்மாக் கடைகள் அதிகமா இருக்குன்றாரு. டாஸ்மாக் கடைகள் சுமார் 5000 வச்சுக்கோங்க. ஆனா ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்புடைய எண்ணிக்கை சுமார் 36,000 மெடிக்கல் ஷாப். எனவே இவர் சும்மா ஒரு வாய் வசனத்துக்கு ஏதோ பேசுறாரு. இது தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தமிழ்நாடு கெமிக்கல் அண்ட் ட்ரக்கிஸ்ட் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. அந்த குறிப்பிட்ட அசோசியேஷன் நீங்க கேட்டீங்க எத்தனை மெடிக்கல் ஷாப்னு சொல்லுவாங்க. எனவே இறுதியா சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் திமுக கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக மறைமுகமா வந்தாலும் சரி, நேரடியாக வந்தாலும் சரி, தூக்கி போட்டு சாத்துறதா முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா எல்லா தப்பும் திமுக கவர்மெண்ட், முக்கியமாக ஸ்டாலின் கவர்மெண்ட் மேலதான் இருக்கு. அந்த மெத்தனால் போன வகையிலும், அது கள்ளச்சாராயம் விற்கப்பட்ட வகையிலும், அது தடுக்காத வகையிலும், லாஸ்ட்ல மருத்துவமனைகள்ல இருந்து போதிய சிகிச்சை கொடுக்காத வகையிலும் எல்லா இடங்களையும் 100% தோல்வியை தழுவ இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் கேட்க வக்கீல்னா பரவாயில்ல, மறைமுகமா முட்டு கொடுக்கறதுக்கு கமலஹாசன் போன்றவர்கள் யாரா வந்தா எல்லா நபரையும் தூக்கி போட்டு சாத்துறதா ஒரே வழி இந்த கவர்மெண்ட் திருத்துறதுக்கு.